அதிவிரிய ஆண்மையை கொடுக்கும் கோரக்கர் மதுனவிருத்தி லேகியம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் அருமையான தயாரிப்பான ஆண்களின் காம உணர்ச்சியை அதிக அளவில் தூண்டக்கூடிய கோரக்கர் மதுனவிருத்தி லேகியத்தை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலில் கோரக்கர் மதுனவிருத்தி லேகியம் செய்ய தேவையான பொருட்களை பற்றி பார்ப்போம். கருஞ்சீரகம், அமுக்காரா, செண்பகப்பூ, கத்தரி மஞ்சள், தக்கோலம், கசகசா, தாலி இலை, நீர்முள்ளி, உளுந்து, ஏலம், சாதிக்காய், சாதிப்பத்திரி, சன்னலவங்கப்பட்டை, லவங்கப்பத்திரி, கோஷ்டம், மல்லி, தாலிசம்பத்திரி, நெல்லிக்காய், ஜீரகம், சுக்கு, பெருஞ்சீரகம், அதிமதுரம், கிராம்பு, மிளகு, வால்மிளகு, திப்பிலி, ஆனை திப்பிலி, சிறுநாகப்பூ, கடுக்காய், நிலப்பனை, முந்திரி பருப்பு, முருங்கைப்பூ, முருங்கை விதை, முருங்கை பிஞ்சு, கோரைக்கிழங்கு, ஆலம் விழுது, கருங்குருவை அரிசி, பூனைக்காளி விதை, நெருஞ்சில் விதை, சூரத்தாவரை விதை, கோரோசனை, குங்குமப்பூ, சாரா பருப்பு, முள் இலவம் பிசின். இவை அனைத்தும் வகைக்கு ஒரு பழம். இவற்றை இடித்து பொடி செய்து எடுத்துக்கொள்ளவும். இவற்றுடன் 4 படி தண்ணீர், 1 படி நெய், 90 பழம் கருப்பட்டி சேர்த்து கிண்டினால் லேகியம் கிடைக்கும். அளவு: காலை இரவு இழந்த பழம் அளவு எடுத்து அதில் தங்க செந்தூரம், அப்ரேயம் செந்தூரம், காந்த செந்தூரம், அயச்செந்தூரம், லிங்க செந்தூரம், இந்த செந்தூரங்கள் சம அளவாக சேர்த்து கலந்து வைத்துக்கொண்டு லேகியத்தில் 2 அரிசி எடை அளவு வைத்து சாப்பிடவும். தீரும் நோய்கள்: முற்றிலும் ஆண்மை சக்தி குறைந்து போன இளைஞர்களுக்கு மீண்டும் ஆண்மை சக்தியை உண்டு பண்ணும். இரவில் விந்து வெளியேறி உடல் இளைத்து தாதுக்கள் இழந்து போனவர்களுக்கு இது தேவாமிர்தமாக வேலை செய்யும். ஆண்குறி எழுச்சியின்மை, விந்து மூந்துதல், விந்து நீர்த்து போதல், காமத்தில் நாட்டன்மை, ஆண்குறி துவண்டு போதல், உடல் பலகினம், நரம்பு தளர்ச்சி, கைகால் நடுக்கம், உடலின் போது குறி சுருங்குதல் போன்றவை தீரும். பெண்களுக்கு கருப்பை கோளாறுகள், குழந்தை பெற்றவர்களுக்கு உண்டாகும் பலவீனம், தாய்ப்பால் சுரப்பு குறைவாக இருப்பது, குழந்தையின்மை, மாதவிடாய் நேரங்களில் உண்டாகும் வயிற்று வலி, வெள்ளைப்படுதல், பெண்ணுறுப்பில் உண்டாகும் பிரச்சனைகள், அரிப்பு, எரிச்சல், புண்கள், உடல் பலவீனம், முதுகுவலி, மூட்டுவலி இவைகள் தீரும். இருபாலருக்கும் சர்க்கரை வியாதினால் உண்டாகும் ஆறாத பெரும்புண்கள் குணமாகும். இரத்தத்தில் சர்க்கரை அளவு சமநிலை அடையும். சர்க்கரை வியாதியால் உண்டாகும் உடல் பலகீனம் சரியாகி உடலுக்கு ஆற்றல் கிடைக்கும். இருதயம், கல்லீரல், மண்ணீரல், மூளை போன்ற ராஜ உறுப்புகள் பலம் பெற்று புது உத்வேகத்துடன் செயல்படும். என்றும் இளமையை பாதுகாக்கும். விப்புறுதி, கண்டமாலை, தொழுநோய், நீர்ரோகம், இருமல், சயம், மகோதரம், குன்மம், மூலம், பௌத்திரம், திராணி, குட்டம், கிரந்தி, பிரமேகம், கெட்டசதை வளர்ச்சி அதாவது துன்மாமிச வளர்ச்சி, தொழுநோய், வெண்புள்ளி, புறையோடிய புண்கள், தொடைவாளை, மூட்டுவாளை, விழாவாளை, ஆரம்பநிலை புற்றுநோய்கள் தீரும். ராஜப்பிளவை, சதை வளரும், கண்ணூசி, மூட்டு தேய்மானத்தால் ஏற்படும் நோய்கள், அனைத்து விதமான காய்ச்சல்கள் போன்ற சகல நோய்களும் தீரும். வாதம், பித்தம், கவரோகங்கள், சுருங்க சொல்ல போனால் மனிதனுக்கு உண்டாகும் 4448 வியாதிகளும் இந்த ஒரு மருந்தில் தீரும். குறிப்பாக தவறான பாலியல் தொடர்பால் ஏற்படும் பால்வினை நோய்கள் எல்லாம் தீரும். இம்மருந்தை கர்ப்பஸ்திரிகளுக்கும் கொடுக்கலாம். இது எங்களது பரம்பரை முறையாகும். இந்த மருந்தின் தற்போதைய விலை விவரம்
கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறோம், பார்த்து தெரிந்து கொள்ளவும். இந்த வீடியோ தொடர்பான சந்தேகங்களுக்கு நீங்கள் எங்களது சுவர்ணகிரீஸ்வரர் சித்த வைத்திய சேனலுக்கு தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். அலைபேசி எண்கள் திரையில் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண விரும்பினால் எங்களது சுவர்ணகிரீஸ்வரர் சித்த வைத்தியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நாங்கள் பதிவிடும் ஒவ்வொரு வீடியோவையும் உங்களால் உடனுக்குடன் காண இயலும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.